அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நம்மளுடைய ஸ்மார்ட் டிசைடர் இண்டிகேட்டர் என்ன எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டுங்க. ஏன்னா வேல்யூஸு இது எதுவுமே ஷோ பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்காங்க செபி. அந்த ரூலுக்காக தான் நம்ம வேல்யூ இதுவும் போடுறதில்ல. அது எப்படி பண்ணலாம் என்னன்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்க்கலாம் அது எந்த மாதிரி கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுலாம். ஓகேங்களா? சரி, நம்ம இண்டிகேட்டரை மட்டும் பார்ப்போம் அப்டேஷன். ஓகேங்களா? பாருங்க, நான் ஒரு ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணியிருக்கேன். 2 ஸ்ட்ரைக் வச்சுருக்கேன். காலை போட்டும் எங்கேயாவது சிக்னல் கொடுத்துருக்கா பாருங்க. காலைல மார்க்கெட் கால் ஏறி இருக்காப்புல. இங்கே பாருங்க, இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கு பாருங்க, செல்லு கொடுத்துருக்கு. அந்த செல்லை கன்ஃபார்ம் பண்ணது இந்த கேண்டில் கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? சரி, இப்போ இது செல்லு கொடுத்துருச்சு, இது கன்ஃபார்மும் பண்ணிடுச்சு, இது கால். அப்போ நம்ம யார் என்ட்ரி எடுக்கணும்? புட்டை பை பண்ணணும். புட்டு என்ன ஆகணும்? நமக்கு என்ட்ரி ட்ரிகர் ஆகி கொடுத்துருக்கணும் இல்லையா? இது என்ன டைமுக்கு? 10:45க்கு ட்ரிகர்டு, 10:55க்கு கன்ஃபர்மேஷன். இப்போ பாருங்க, 10:40க்கும் 10:45க்கும் இவர் எங்கேயோ சம்மந்தம் இல்லாமல் எங்கேயோ கீழே இருக்காரு. ஓகேங்களா? பை அதுக்கு முன்னாடியே கொடுத்து வச்சிருக்கா. அப்புறம் இதுக்கு மேலே வந்தால் தான் பை. ஓகேங்களா? சரி, இது 5 மினிட்ஸ் லோவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த இடத்துல ஒருத்தர் செல்லா இருக்காருன்னா நான் ஏற்கனவே எல்லா இடத்துல சொல்லிருக்கேன்ல. அப்போ இப்போ என்ன பண்ணலாம்? இவரை 1 மினிட்ல சேஞ்ச் பண்ணி பார்க்கலாமா? 10:55க்கு அப்புறமா தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? 10:55க்கு அப்புறமா எங்கேயாவது பை இருக்கான்னு நல்லா கவனிச்சுவாங்க. இது 12:10, 10:55, இது 10:20. நோ, 10:55க்கு இங்கே இல்லை. இதே 10:55 இங்கே எதுவுமே சிக்னல் கொடுக்காம இந்த பைக்கு மேலே 10-11 மணிக்கு மேலே இங்கே ட்ரிகர் பண்ணியிருந்தா இதுவும் பை ஆகிட்டு இப்படியே கிளம்பி அப்படி மேலே ஏறி இருக்கும். புரியுதுங்களா? எங்கே இருக்கு பை? எஸ், இங்கே பாருங்க, எங்கே பை ட்ரிகர் பண்ணியிருக்காங்க? இங்கே பை ட்ரிகர் பண்ணியிருக்காங்களா? நான் அதுக்கு ஒரு லைன் போட்டுறேன். இதுதான் பையிங் பிளேஸு. ஓகேங்களா? ஆனால் இந்த பையை கன்ஃபார்ம் பண்ணுச்சா? பண்ணலை. அப்போ அதுவும் கிடையாது. எகைன் பாருங்க, இதுதான் பையிங் பிளேஸ். என்ன விலை? நான் அதுக்கு ஒரு லைன் போட்டுறேன். ஓகேங்களா? இதுதான் பையிங் பிளேஸ். உங்களுடைய ஸ்டாப் லாஸ் என்ன? இதுவும் ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? என்ன பண்ணியிருக்காப்புல? இங்கேருந்து இங்கேயும் பை ட்ரிகர் பண்ணுறாப்புல, இங்கேயும் ட்ரிகர் பண்ணுறாப்புல, இங்கே கன்ஃபார்ம் பண்ணுறாப்புல. அங்கேருந்து என்ட்ரி வந்து எடுத்துக்கிட்டு மேலே தான் போகிறாப்புல மறுபடியும். ஆனால் இந்த இடத்துல 1 மினிட்ல என்ன சொல்கிறாரு? எகைன் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வேல்யூக்கு கீழே க்ளோஸ் வச்சிட்டார். 1 மினிட்ல மறுபடியும் நீங்கள் எக்ஸிட் ஆயிடுறீங்க. எவ்வளோ பாயிண்ட்ஸ் நஷ்டம்? இந்த இடத்துல என்ட்ரி எடுத்ததுலேருந்து ₹1 லாஸ் ஆகிடுச்சு. அடுத்தது எகைன் என்ன பண்ணுறாரு? இந்த இடத்துல அந்த பையை ட்ரிகர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுறாரா? எங்கே வந்து என்ட்ரி எடுக்கிறாரு? எகைன் 0 to 0 காலம் இன்னைக்கு என்ட்ரி பிளேஸ் இங்கே மேட்ச்டா. எவ்வளவு தெளிவாக மேட்ச் ஆகிறாரு. இப்போது இங்கே பை ட்ரிகர் கொடுத்ததை நம்ம எடுத்தோம், இங்கே ஒரு பை ட்ரிகர் இருக்குது. அப்போ நம்ம எதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும்? இங்கே பை, மேலே ஏற்கனவே இன்னொரு பை. இங்கே நீங்கள் பை எடுத்தீங்கன்னா அதிகபட்சம் எங்கே போகும்? இங்கே போயிடும். இதையும் கன்ஃபார்ம் பண்ணால் தான் ஃபர்தர் ரேடிங். அப்போது இங்கே எடுத்துறது சரிதான். இங்கே கீழே க்ளோஸ் வச்ச உடனே ₹1 நஷ்டத்தில் வெளியே போயிருக்கணும். அதுக்கப்புறம் எகைன் வந்து என்ட்ரி எடுத்து உங்களுடைய ஸ்டாப் லாஸ் என்ன? அதே இங்கே ₹1 என்ன நஷ்டத்தை கொடுத்தீங்களோ அதே ₹1 ஸ்டாப் லாஸ் அடிக்காமல் என்ட்ரி எடுத்துக்கிட்டு என்ன ஆயிடுச்சுங்க? பறந்து எத்தனை மடங்கு? 10 மடங்கு ஆயிருக்கு. கரெக்டுங்களா? 10 டைம்ஸ். இதுதான் 0 to 0 கால். நம்ம கிளாஸ்ல சொல்லி கொடுத்த மேக்ஸும் இங்கெல்லாம் ஏன் என்ட்ரிஸ் எப்படி எடுத்தது என்ன அப்படிங்கிற கால்குலேஷன், நம்ம கால்குலேஷன் இருக்கு இல்லையா, அதுவும் நான் ஸ்மார்ட் டிசைடர் மட்டும் வச்சு பண்றவங்களுக்கு இது. மற்றபடி நம்ம மேக்ஸு அதெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்க எப்படி அது நடந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன காரணங்கிறது இங்கே தெரியும். இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, இந்த இடத்துல ட்ரிகர் ஆயிடுச்சு சார், இப்போ இது ஸ்டாப் லாஸ் இல்லையா அப்படின்னு. இதுக்கு மேலே போய் இது க்ளோஸ் வச்சிருச்சு, ஸ்டாப் லாஸ் தானே. இங்க ட்ரிகர் ஆனதுக்கு முதல்ல இங்க என்ட்ரி கொடுத்துச்சா அப்படிங்கிறத முதல்ல சிந்திங்க. புட் சைடில் என்ட்ரியே ட்ரிகர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணவே இல்லையே. அப்போ நீங்க என்ட்ரி அது வரைக்கும் எடுக்காம தானே உட்காந்துருப்போம். நம்ம இவர் செல்லு கொடுத்தாருன்றதுக்காக நம்ம கால்குலேஷன், இது ஸ்மார்ட் டிசைடர் இல்லாமல் நம்ம கிட்ட கால்குலேஷன் இருந்தால் நீங்க தாராளமாக எடுத்திருப்பீங்க. ஸ்மார்ட் டிசைடர் மட்டும் பயன்படுத்துறவங்க இதை பயன்படுத்த முடியாது இல்லையா? நான் ஸ்மார்ட் டிசைடர் மட்டும் தான் இதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் வீடியோவில். ஓகேங்களா? அப்போ எப்போ அது ட்ரிகர் பண்ணி கொடுக்குதோ அப்போ தான் நம்ம எடுக்க முடியும். அது எப்போ வந்து கொடுக்குறாப்புல? 12:50க்கு. 12:50க்கு எங்கே இருக்குது பாருங்க மார்க்கெட்டு?
எவ்வளவு தெளிவா ட்ரெண்ட் திருப்பி இருக்காங்க பாத்தீங்களா? எகைன் அதே செல்லை வந்து எகைன் கன்ஃபார்ம் பண்ணி கீழே வராங்க பாத்தீங்களா? அந்த பொறுமை இந்த இடத்துல எப்ப நீங்க உள்ள போய் என்ட்ரி எடுத்து பையிங் பண்ணி சம்பாதிக்கலாம் அப்படிங்கறது இங்க சொல்லிடுது. அதுக்கு முன்னாடிலாம் வேண்டாம் போவாத, நான் சும்மா ட்ராப் பண்ணுவேன் ஏமாத்துவேன் அப்படிங்குது. இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. ஃபியூச்சர்ல போய் பாருங்க, ஃபியூச்சர்ல கவனிங்க, ஃபியூச்சர்ல போய் செக் பண்ணி பாருங்க எப்படி நடக்குதுன்னு. இது வந்து நம்ம க்ளோசிங் பேஸ்ல வச்சிருக்கோங்க. க்ளோசிங் டு ரூல்லாம் நான் வீடியோ ஆல்ரெடி அனுப்பிச்சிருக்கேன் எல்லாருக்கும். ஹை லோ மார்க் பண்ணி அது வந்து மற்ற ஃபியூச்சர் பார்க்கறதோ ஸ்டாக் பார்க்கறதோ அத்தனைக்கும் அது பொருந்தும். பாருங்க, குரூட் ஆயில் இப்போ யாராவது ஏதாவது அடிஷனலா பார்க்கணும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. வேற ஏதாவது இந்த மாதிரி க்ரூட் ஆயில், பிடிஏ, இது பிட்காயின் இதெல்லாம் பார்க்கணும்னாக்கல என்கிட்ட சொல்லுங்க, நம்ம அதுவும் பார்க்கலாம். வேணும்னா டெய்லி செக் பண்ண சொல்லி ஷோ பண்றேன் உங்களுக்கு நான் அது என்னன்றது. ஓகேங்களா? இன்னைக்கு பாருங்க பிட்காயின் எங்க இருக்கு, இங்க இருக்காப்ல பை பாருங்க, பை கொடுத்து ட்ரிகரே பண்ணல, செல்லு கீழே வந்துட்டாப்ல. வந்தாலும் நம்ம எடுக்கக்கூடாது, ஏன்னா செல்லிங் இங்கே தான் இருக்கு. இந்த செல்லுக்கு கீழே க்ளோஸ் வச்சாதான் செல்லு கீழே க்ளோஸ் வச்சா எப்படி அடிச்சிருவாங்க மட்டும் பாருங்க. இங்க இருந்து செல்லு கீழே க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு பாயிண்ட், 2000 பாயிண்ட் ஃபாலா. எகைன் இங்க ஒரு செல்லு, எகைன் ரோ க்ளோஸ் கன்ஃபார்ம், அப்படியே செல் எகைன் இன்னும் கன்சல்டேஷன் செல் ட்ரிகர்டு இன்னும் கன்ஃபார்ம் பண்ணது இந்த செல்லை. அப்போ இங்க கன்சல்டேஷன் போடுறாங்க பிட்காயின்ல. குரூட் ஆயிலுக்கு வந்து நான் எப்போ சொல்ல ஹைல 5 மினிட்ஸ் ஹைல பாருங்க. இன்ட்ராடே பண்றதுக்கு 5 மினிட்ஸ் லோ, பொசிஷனலா போனா டேல வச்சு பாருங்க. குரூட் ஆயிலுக்கு எப்பவுமே யூஎஸ் ஆயில்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டு குரூட் ஆயில்ல ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? யூஎஸ் ஆயில் தான் அதனுடைய மூலஸ்தனம். எப்படி ஆப்ஷனுக்கு வந்து ஸ்பாட் எதாவது வச்சு க்ளோஸ் பண்றாங்களோ அந்த மாதிரி. ஓகேங்களா? அது போல கோல்டு, சில்வர் 5 மினிட்ஸ் ஐல வச்சு இன்ட்ராடேல என்ட்ரி மட்டும் கிடைச்சி பண்ணீங்கன்னாக்கல இன்னும் பெட்டரா இருக்கும் இதுகள் எல்லாம். ஓகேங்களா? காப்பர், நேச்சுரல் கேஸ், எனி. ஓகேங்களா? ஸ்டாக்ஸ் சொல்லவே வேண்டாம், ஸ்டாக்ஸ் காமிக்க கூடாதுன்றதுக்காக காமிக்கலைங்க. நீங்க எந்த ஸ்டாக்ல வேணாலும் போட்டு பார்த்து செக் பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.